வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துர்க்கேங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துர்க்கேன். அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் விருப்பப்படாதவங்க ஒரு பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் மிளகு தூளும் கூட பொடி செய்து சேர்த்திக்கலாங்க. தேங்காய் சில் 2 எடுத்துர்க்கேன். நீங்க துருவன தேங்காவா இருந்தா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 200 ml தயிர் எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிக்க 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துர்க்கேங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சிறிதளவு. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், சிறிதளவு உப்பு, தேங்காய் துருவல், இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கலாம். நல்லா ஓரளவுக்கு தருதருன்னு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்பவும் நைஸாக வேண்டியதில்லை. இப்போ நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தயிர், தேங்காய், உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாதாங்க நல்லா அரைப்படும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இது நம்ம ஒரு பவுலில் மாற்றி இது கூட எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் கட்டிகள் இல்லாமல் நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் இந்த பச்சடி கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கலாம். இப்ப தாளிதம் சேர்த்திக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான நெல்லிக்காய் தயிர் பச்சடி நம்ம செய்துட்டோங்க. இது வெறும் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு இந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.